இன்றைக்கி டே இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் ஏரியா தான். வடவம் வந்து இப்போ ஒரு 4-5 நாளாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து வடவத்துக்குள்ள டிப்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து வடவம் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம அந்த உருண்டை இருக்குது இல்லைங்களா, அதை பிடிச்சி வைக்கிற மாதிரி பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேட்ஸ் நல்லா கவனித்து பாருங்கள். இது வந்து இன்றைக்கி 4வது நாள். எந்த அளவுக்கு அந்த வடவங்கள் வந்து புட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாத்தையும் நம்ம உருட்டி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போது தான் அந்த வடவத்தில் உள்ள தண்ணி பதமெல்லாம் ரவுண்ட் பண்ணி பண்ணும்போது அந்த வடவத்தினுடைய ஷேப்பே குட்டியாக அது சேஞ்ச் ஆகி வரத்துக்கும், நெக்ஸ்ட்டு அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக காஞ்சு வரத்துக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். வடவமும் உதிராமல் நமக்கு ஈஸியான முறையில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. வடவத்தை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக நான் பண்ணியிருக்கேன். ஒன்று பெரிய சைஸு, இன்னொன்று மீடியம் சைஸு, கொஞ்சம் குட்டி சைஸ். ஸோ கேட்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 விதமாக பண்ணியிருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். இது ஈவினிங் டைம் எடுத்தது. காலம்பரை வச்சதுக்கும் ஈவினிங் வச்சுருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். காலம்பரை வெயில் பொறுத்த வரைக்கும் காலம்பரை நேரத்தில் ஒரு சைடில் வெயிலும், ஈவினிங்கில் ஒரு சைடில் வெயிலும் வரும். இந்த இது வந்து அதில் வந்த தூளுங்க. தூள் வந்து வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்து தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு. காலம்பரை வரக்கூடிய வெயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல வச்சு எடுக்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி மத்தியான நேரத்தில் வெயில் வந்து டைரக்ஷன் மாறும். அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளேட்ஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. காரணம் என்னென்னா, வடவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 20லேருந்து 25 நாள் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பெரிய சைஸாக இருந்தால் கூடுதலாகவே வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வச்சு எடுக்கும் போதும் நம்ம பிளேட்ஸை வந்து வெயிலுடைய தாக்கம் பார்த்து வச்சு எடுக்கும் போது நமக்கு வருஷ கணக்கில் வடவம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாது, வாசமும் மாறாது, டேஸ்ட்டும்